காவேரி வந்து வெண்ணிலாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோடனே வந்து வெண்ணிலா வந்து விஜய் போய் கட்டிக்கிட்டு அழறாங்க. அதை பார்த்து விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அப்போ வந்து வெண்ணிலாவோட கதைக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடியே ஞாபக மருதியாக இருக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் உங்களை விட்டு பிரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து ராகினி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. இங்கே காவேரி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. காவேரி தேடி விஜய் போய் காவேரி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. வந்து ஓவராக பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து தாத்தா வந்து செமைய டென்ஷன் ஆயிடுறாரு. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், வெண்ணிலாவை நாங்கள் பார்த்துக்குறோம், அவளுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா வெண்ணிலா இப்படி ஆனதுக்கு நாங்களும் ஒரு காரணம். அதனால் என்ன தான் வந்து வெண்ணிலாவை நாங்கள் இப்போ அமுச்சு விட்டாலும் இந்த வீட்டை விட்டு என் பையனுக்கு வந்து பேரனுக்கு வந்து கில்ட்டி ஆகிடும். அவன் வந்து லைஃப்பை வந்து நம்ம காவேரி கூட சந்தோஷமாக வாழ முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக வெண்ணிலாவை இங்கேயே வச்சு நாங்களே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, வெண்ணிலா வந்ததால் காவேரி வந்து வீட்டை விட்டு போயிடுவா, காவேரி வந்து என் பேரன் கைவிட்டுருவான்னு சொல்லிட்டு யாரும் தப்பு கணக்கு போட வேணாம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. காவேரி தான் இந்த வீட்டு மருமக, என் பேரனுக்கு பொண்டாட்டி காவேரி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்னென்னா இப்போ வெண்ணிலாவுக்கு வந்து நாங்கள் வெளியே அமிச்சிட்டா என் பேரன் ஃபீல் பண்ணுவான், அவன் மனசு கஷ்டப்படுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் உள்ளே வந்து வெண்ணிலா வந்து அலோவ் பண்ணுறோம். அதே மாதிரி வெண்ணிலாவும் எங்கள் பேத்தி மாதிரி தான், அதனால் அந்த பொண்ணு நல்லா பார்த்து வேண்டியது என் கடமை. அவளை தான், இந்த பிரச்சனையை யாரும் இதுக்கப்புறம் பேசவே கூடாது. எதுவாக இருந்தாலும் என் பேரன் வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுப்பான் கண்டிப்பாக. கூடிய சீக்கிரம் வெண்ணிலாவை நாங்கள் சரி பண்ணிவிடுவோம், சரி பண்ணி தான் இங்கேருந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதை கேட்டு ராகினி சமையல் டென்ஷன், என்னது காவேரி இங்கே இருப்பாளா, காவேரி எப்படியே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க, வெள்ளாவை தான் வச்சுப்பாங்கன்னு பார்த்தா இந்த தாத்தா இப்படி பண்ணிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது, கூடிய சீக்கிரம் எப்படியாவது இந்த வெண்ணிலா வச்சு காவேரி இங்கேருந்து துரத்தி அனுப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ராகினி. இங்கே வந்து குழம்பி நிற்கிறாரு நம்ம வந்து விஜய்க்கு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு நம்ம தாத்தா. விஜய் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. விஜய்க்கு சில அட்வைஸ்லாம் வந்து தாத்தா வந்து கொடுக்குறாரு. இங்கே பாரு விஜய், உனக்கு ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண நம்ம தயாராக இருக்கணும். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து சொல்லிட்டு ஓடி போயிட முடியாது. இங்கே பாரு, உன் வாழ்க்கையில் வந்து காதல் வந்துச்சு, காதல் வந்து அந்த டைமில் வந்துச்சு, உனக்கு முதல் காதல், அதுக்கப்புறம் அந்த காதல் வந்து இல்லை உன் வாழ்க்கையில், அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ வந்து உன் வாழ்க்கை துணைவி வந்து பார்த்தீங்கன்னா காவேரி தான். முடிஞ்சு போன வாழ்க்கையை வந்து இப்போ இருக்க வாழ்க்கைக்குள்ளே நீ கொண்டு வந்தேன்னா அப்புறம் இருக்கிற நிம்மதி இல்லாமல் போயிடும். முடிஞ்சு போன வாழ்க்கை முடிஞ்சு போனது தான், அதுக்கப்புறம் அதை பற்றி நீ யோசிக்க கூட கூடாது. என்னென்னா அந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு மன வருத்தம் இருக்கும், அந்த பரிதாபமானம் அப்படியே நிற்கணும். அது வந்து மறுபடியும் காதலாக உருவெடுக்கிறதோ இல்லை மறுபடியும் நீ அதை பற்றி யோசிக்கிறதோ கூடாது விஜய், இது ரொம்ப பெரிய தப்பு. நீ வந்து எக்காரணம் கொண்டும் நம்ம காவேரியை கைவிடவே கூடாது. அவள் தான் உன் வாழ்க்கை, புரிஞ்சுதா உனக்கு, உன் பொண்டாட்டி தாண்டா உன் வாழ்க்கை, மீதி எல்லாம் அப்புறம் தான். வாழ்க்கையில் கல்யாணம் நடந்துச்சு, ஒரு பொண்டாட்டின்னு உனக்கு வந்துட்டோன்னே மற்றது எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான். ஏன் வெண்ணிலா கூட உனக்கு ரெண்டாம் பட்சமாக தான் இருக்கணும், புரியுதா இல்லையா அப்படின்னோடனே எனக்கு புரியுது தாத்தா, ஆனால் வெண்ணிலாவோட நிலைமை அதுதான்ப்பா நானும் சொல்கிறேன். வெண்ணிலா மேலே இருக்கிறது உனக்கு பரிதாபம் மட்டும்தான், காதல் கிடையாது. அதுவே காவேரி மேலே இருக்கிறது காதல், அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ ஒரு காலத்தில் வந்து வெண்ணிலாவை விரும்பியிருக்கலாம், ஆனால் வெண்ணிலா இப்போ வந்து வெண்ணிலா மேலே உனக்கு காதல் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? இல்லை தாத்தா, பாவம் தான் நினைக்கிறேன், பாவம் தான் நினைக்கிறேன். அப்போது அது பாவத்தோடு நிறுத்திக்கோ. பரிதாபப்படலாம், ஒருத்தவங்க மேலே பாவப்படலாம், இறக்கப்படலாம், அதெல்லாம் அளவோடு நிறுத்திக்கணும். அது அளவுக்கு மிஞ்சினா வேறு மாதிரி ஆகிடும். அதனால் நீ வந்து பரிதாபப்படுறியா வெண்ணா மேலே, வெண்ணா குணமாகணும்னு நினைக்கிறியா, அதோடு நிறுத்திக்கோ. ஆனால் காவேரி மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. காவேரி உன் பொண்டாட்டி, அவள் தான் காலம் ஃபுல்லாக உன் கூட வாழ போகிறா, அதனால் அவளை பத்திரமா பார்த்துக்கிற வழியை பாரு. அந்த வெளியில பொண்ணு நாங்கள் கூட பார்த்துப்போம், ஆனால் காவேரியை மனசு கோணாமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. உண்மையை சொல்லி, இப்போ காவேரி உன் மனசு ஃபுல்லாக இருக்கிற, என் மனசு ஃபுல்லாக காவேரி தான் தாத்தா இருக்கா, ஆனால் எனக்கு வெள்ளாவை நினச்சி கவலையாக இருக்குது தாத்தா. கவலை மட்டும் தானே இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன், தாத்தா இருக்கும்போது நீ கவலைப்படாத. ஆனால் காவேரியை எக்காரணம் கொண்டும் அவன் மேலே வந்து உனக்கு இருக்க நம்பிக்கையோ உன் மேலே இருக்க அவனுக்கு நம்பிக்கையோ போகவே கூடாது. அதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோ. உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவள் யோசிக்க கூட கூடாது. அந்த மாதிரி நீ காவேரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவள் கூட வாழணும். உன் வாழ்க்கையை நீ பாழாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வெண்ணா வந்ததால் உன் வாழ்க்கை வாழாமலாம் இருக்காத, காவேரி கூட சந்தோஷமாக வாழு, என்ன நடக்குதோ அப்புறம் பார்த்துக்கலாம், தாத்தா இருக்கடா கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, தேங்க்ஸ் தாத்தா, எனக்கு ஒரே தெளிவில்லாமல் இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது, ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் புரிய வச்சுட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல, வெண்ணிலாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சீக்கிரமாகவே குணமாக்கி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர வந்து தாத்தாவோட பொறுப்புடா. அதனால் நீ வந்து உன் வாழ்க்கையை வாழு, காவேரி கூட சந்தோஷமாக நீ வாழணும் தான். காவேரி உன் வாழ்க்கையில் வந்திருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணுடா, எனக்கு தெரியும் தாத்தா, அவளை மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு யாருக்குமே அமையாது, உனக்கு அமைஞ்சிருக்கு ஒய்ஃபா. அதனால் அவளை நீ வந்து சந்தோஷப்படுத்தணும், அவளை நீ கஷ்டப்படுத்தக்கூடாது விஜய். அவள் மனசில் வந்து உன்னை பற்றின வந்து எண்ணங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும், புரியுதான்னு. சரிங்க தாத்தான்றாங்க. இது முடியுது.